இன்று காலை யூடியூபர், சினிமா ரிவ்யூவர் மற்றும் சுகாதாரத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியம் அவர்கள் ஒரு கருத்து தெரிவித்திருக்கிறார். 7.5% 10% உயர்த்த வேண்டும். நீட் தேர்வை ரத்து செய்வதற்கு டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் உதவ வேண்டும். இப்போ இவர்களோட கையாளாகத்தனம் தெரிகிறதா? உண்மையிலேயே 7.5% 10% ஆக்க வேண்டும் என்று பேசுவதற்கு இவர்கள் வெட்கப்பட வேண்டும். அவர் நினைத்தா அதை அவங்களே பண்ணலான்றது இல்லாம யார் அறிமுகப்படுத்தினது இதை? 7.5% நீட் எக்ஸாம் வரப்போகிறது. மே மாதம் இந்த அரௌண்ட் இந்த பீரியட் தான், மே மாதம் வரப்போகிறது. அசம்பிளி கூட்டத்தோடு முடிய போகிறது. பன்வாரிலால் புரோஹித் இதுல பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்கள், அரிய வகை ஏழைகளுக்கான இடஒதுக்கீடு இதுல உள்ள உட்பிரிவா வையிட்டு கைது போட மாட்டேங்கிறாரு. கவர்னர் கன்சென்ட் இல்லாம என்ன பண்றது? கேம்பெயின் போயிட்டு இருக்காரு. நவம்பர்ல ஆரம்பிச்சார் கேம்பெயின். அப்புறம் அதிகாரிகளும் மூத்த வழக்கறிஞர்களும் சார் ஸ்பெஷல் ப்ரொவிஷன் இருக்கு, கவர்னர் கன்சென்ட் இல்லாம நீங்க கையெழுத்து போடலாம், பின்னேற்பு வாங்கி கொள்ளலாம், செக்ரட்டரி பிசினஸ் ரூல்ஸ்ல ப்ரொவிஷன் இருக்கு சொன்னோன்னே கையெழுத்து போட்டுட்டு டெல்லியிலிருந்து பிஜேபி அமைச்சர் ஒரு மூலமாக சார் நீங்க இந்த மாதிரி கவர்னர் ஒப்புதல் அளிச்சிட்டாரு கிளைம் பண்ணீங்கன்னா அந்த டெல்லியில் பேட்டி கொடுத்துட்டாரு. பாத்தீங்களா நாங்க கன்சென்ட் கொடுத்துட்டோம். இவர் பன்வாரிலால் நான் எப்பயா கொடுத்தேன், ஃபைல் பெண்டிங்கா இருக்குன்றாரு. இன்றைக்கு வரைக்கும் இதனால் தானே பல அரசு பள்ளி மாணவர்கள் நீட் தேர்வில் வெற்றி பெற்றிருக்காங்க.